ஜோதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டம் தீர்ந்து விடாதா, வாழ்க்கையில் முன்னேறி விட மாட்டோமா என்று பல ஆசைகளுடனும் கனவுகளுடனும் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பது பற்றி இந்த தொகுப்பில் முழுவதுமாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டில் நிகழும் குரு, ராகு மற்றும் கேது கிரகங்களின் பெயர்ச்சி அடிப்படையில் 12 ராசிகளுக்கான 2026ஆம் ஆண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மேஷ ராசிக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். குருவின் பார்வை மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இரண்டும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பதால் உங்களது வாழ்வில் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் அடுத்தடுத்து நடந்து முடியும். இந்த ஆண்டில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசியினருக்கு முன்னேற்றகரமான ஆண்டாக அமையும். குருவின் பார்வை பலன். பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அதன்படி குருவின் சுப பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை தரப்போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். 2026ஆம் ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சி உங்களது ராசிக்கு 4வது வீட்டில் நிகழ்கிறது. குரு உங்களுக்கு 9 மற்றும் 12வது வீட்டின் அதிபதி. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களை பெற்றுத்தரும். செல்வ செழிப்பு உண்டாகும். திருமணவரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். சனி சஞ்சாரம். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் முன்பை விட அதிகமாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். எனினும் மார்ச் 6 முதல் விரயச்சனியாக 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதோடு 7.5 சனி காலகட்டம் என்பதால் உடல் நலனில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவின் ஆதிக்கம். மேஷ ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கேது பகவான் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் மாறினர். இந்த பயிற்சியால் மேஷ ராசியினருக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பம். குருவின் சுப பார்வை பலன் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு மாற்றம், வீடு புதுப்பித்தல் போன்ற நிகழ்வுகளால் மகிழ்ச்சி நிறையும். வேலை. அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம், தொழில். தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும். போட்டியாளர்களின் பலம் குறையும். சிலர் வெளியூர்களிலும் தங்கள் வியாபாரத்தை விரிவு செய்வார்கள். நிதி மற்றும் பொருளாதாரம். குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். ஆரோக்கியம். இந்த ஆண்டு உங்கள் உடல் நலனை புறக்கணிப்பது நல்லதல்ல. தூக்க பிரச்சனைகள் அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் உடல்நல பாதிப்புகள் அல்லது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உணவிலும் கட்டுப்பாடும் எச்சரிக்கையும் அவசியம். இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அளிக்கும். சித்தர்கள் மற்றும் மகான்களின் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அளிக்கும். 7.5 சனியின் காலகட்டத்தில் இருப்பதால் மேஷ ராசியினர் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தவறாமல் வழிபட்டு வர சனி பகவானின் பாதிப்பு குறையும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட்டு வர நன்மை உண்டாகும். வழிபட வேண்டிய கோயில். மேஷ ராசியினர் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மற்றும் விராலிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோயில்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறந்தது. மேஷம். முன்னேற்றம் 80% நன்மை. ரிஷபராசிக்கான 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். ரோகிணி, மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்கள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று சாதகமான பலன்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது.
வேலை, தொழில், பொருளாதாரம் என்று எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உண்டாகும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 2026 ஆண்டு ஜூன் 2 தேதி வரையில் குரு பகவான் உங்களது ராசிக்கு 2வது வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்கு 2வது வீடு என்பது பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, சொத்து, சுகம் போன்றவற்றை குறிக்கும். இது குடும்ப குருவாக அமைந்து நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அதன் பிறகு அக்டோபர் 31 தேதி உங்களது ராசிக்கு 3வது ஸ்தானத்திற்கு குருவின் சஞ்சாரம் இருக்கும். 3வது ஸ்தானம் தைரியம், தன்னம்பிக்கை, சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை குறிக்கும். இது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சனி பகவான் சனி பகவான் ரிஷபராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்து பணவரவை அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக பணவரவுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவானின் ஆதிக்கம் காரணமாக தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பு மற்றும் புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தை காண்பார்கள். உங்களின் கடந்த கால உழைப்புக்கு இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பொருளாதாரம். இந்த ஆண்டு பணவரவு சீராக இருக்கும். முதலீடுகளில் இருந்து நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிப்பு உயரும். இருப்பினும் திடீர் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பண விஷயங்களில் கவனமாக செயல்படுவது அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது உறவை மேலும் பலப்படுத்தும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்த போதிலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது உடல் நலத்தை பாதுகாக்க உதவும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள தியானம் செய்வது நல்லது. கல்வி. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. முக்கியமான விஷயங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்ப்பது மன நிம்மதியை தரும். பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரக சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய எல்லா வளமும் கிடைக்கப்பெறும். வழிபட வேண்டிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் ஸ்ரீ சிவயோகநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வர வாழ்வில் வெற்றியும் செல்வமும் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபம். வளர்ச்சி 70% நன்மை. 2026 ஆண்டுக்கான மிதுன ராசி ஆங்கில புத்தாண்டு பலன்கள். பொதுவாக மிதுன ராசியினருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில், பொருளாதாரம், குடும்பம், வேலை என்று எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியினருக்கு 2026 ஆண்டு சவால்கள் நிறைந்ததாகவும் முன்னேற்றம் காணும் ஒரு ஆண்டாகவும் அமைய வாய்ப்புள்ளது. குரு பகவான் மிதுன ராசியின் 2வது வீட்டில் சஞ்சரிப்பார். குரு உங்கள் ராசிக்கு 7வது மற்றும் 10வது வீட்டின் அதிபதி. 2026 ஆண்டு நிகழும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். குரு 2வது வீட்டில் வருவதால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். உங்கள் வங்கி இருப்பு மேம்படும். நிதி திட்டங்களில் இருந்து பெறப்பட்ட பணத்தை நீங்கள் முதலீடு செய்து புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பளிக்கும். சனி பகவான் மிதுன ராசியின் 10வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் உங்களது 8வது வீடு மற்றும் 9வது வீட்டின் அதிபதி. இது போன்ற சூழ்நிலையில் சனி உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றும். நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள். ஒரு சிறிய வேலை அழுத்தமும் உங்களை தொந்தரவு செய்யும். ஆனாலும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முயற்சிப்பீர்கள். இது பணியிடத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பயிற்சி பலன். ராகு பகவான் உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான 9வது இடத்தில் டிசம்பர் மாதம் வரையில் சஞ்சாரம் செய்வார். இதே போன்று கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமான 3வது இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு மற்றும் கேதுவின் இந்த சஞ்சாரம் மிதுன ராசியினருக்கு உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க செய்யும்.
புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்குரிய பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது தொலைதூர பயணங்களால் லாபம் உண்டாகும். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அல்லது தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். ஜென்மகுரு சில சமயங்களில் குழப்பங்கள், தாமதங்கள் மற்றும் அதிக பொறுப்புகளை தரலாம். எனவே வேலை அல்லது தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய தொழில் முயற்சிகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். நிதி மற்றும் பொருளாதாரம். ஆண்டின் பிற்பகுதியில் பணவரவு சாதகமாக இருக்கும். உங்கள் அறிவுத்திறமையாலும் பேச்சாற்றலாலும் வருமானம் பெருகும். குருவின் சஞ்சாரத்தால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்ட சேமிப்பு அவசியம். புதிய முதலீடுகளில் ஈடுபடும் போது நிதானமும் நிபுணர்களின் ஆலோசனையும் தேவை. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவ நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். கோபமான வார்த்தைகளால் உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துவீர்கள். அவர்களால் பெருமையடைய வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம். ஆண்டின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக வயிற்று பகுதி மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. சரியான நேரத்தில் உணவு உண்பது, ஓய்வெடுப்பது ஆகியவை ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். கல்வி. மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். விடாமுயற்சியும் முழு கவனமும் இருந்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் சற்று தாமதத்திற்கு பிறகு வெற்றி பெறலாம். பரிகாரம். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது நன்மை அளிக்கும். வழிபட வேண்டிய கோயில் நன்மங்கலம் நீலவண்ண பெருமாள், கோயம்பேடு வைகுண்ட வாசர், மயிலாப்பூர் மாதவ பெருமாள் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வர செல்வ செழிப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்த அன்பர்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். முருகன் கோயில்களுக்கு சென்று வருவது வாழ்வில் முன்னேற்றம் உண்டாக்கும். மிதுனம். வெற்றி 75%. கடக ராசிக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சவால்களை தாண்டி சாதனைகளை செய்ய வேண்டிய ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது. உங்கள் முயற்சிகளும் கடின உழைப்பும் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும். இந்த ஆண்டில் குரு பகவான் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கலாம். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களது சொந்த ராசிக்கு வரும் குரு பகவான் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். குரு உங்களது 9வது மற்றும் 6வது வீட்டிற்கு அதிபதி. குருவின் இந்த பயிற்சி உங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும். உங்களது முடிவெடுக்கும் திறன் வளரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். உங்கள் ஆளுமை வளரும். மேலும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். நீங்கள் தர்மம், நல்ல செயல்கள் செய்ய விரும்புவீர்கள். இது உங்கள் புகழையும் நற்பெயரையும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சனி பகவான். உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் பார்வையால் லாபஸ்தானம், 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம், 10ஆம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித் தருவார். எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள். கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ராகு மற்றும் கேது பகவான். ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் கேது பகவான் 2ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதால் பணவரவு அதிகரிக்கும். தனவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் ஆண்டின் ஜூன் 2ஆம் தேதி வரையில் விரயஸ்தானத்திலும் 12ஆம் இடம், அதன் பின் ஜென்மத்திலும் 1ஆம் இடம் சஞ்சரிப்பார். இது உத்தியோகத்தில் அதிக பணிச்சுமையையும் பொறுப்புகளையும்
தரலாம். சில சமயங்களில் உத்தியோக மாற்றம் அல்லது இடமாற்றம் பற்றிய எண்ணங்கள் வரலாம். தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அல்லது நிதானித்து செய்வது நல்லது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சிலருக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நிதி மற்றும் பொருளாதாரம். அஷ்டமச்சனி விலகி இருந்தாலும் குருவின் விரய சஞ்சாரம் காரணமாக ஆண்டின் ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிட்ட செலவு மிகவும் அவசியம். எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பை அதிகரிக்க நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்ப சூழல் சற்று கலக்கமாக இருக்கலாம். உங்கள் ராசிநாதனான சந்திரன் மனதை குறிப்பதால் மனக்குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற கவலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். கணவன் மனைவிக்கிடையில் புரிதல் வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். ஆரோக்கியம். இந்த ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக ராகுவின் சஞ்சாரத்தால் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடம் உள்ளதால் எதிர்பாராத ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து நீங்கலாம். சரியான நேரத்திற்கு உணவு, தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி அவசியம். சிறிய உடல்நல குறைபாடுகளையும் அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். பரிகாரங்கள். சனி பகவானின் அனுகூலத்தை பெற சனிக்கிழமைகளில் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை தானம் செய்வது அல்லது கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை அளிக்கும். திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து வர நினைத்த காரியம் நடக்கும். வழிபட வேண்டிய கோயில். கடகம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருந்து தேவன்குடி ஸ்ரீ கர்க்கடகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கோயிலில் வழிபாடு செய்ய நினைத்தது யாவும் நிறைவேறும் என்பது ஐதீகம். கடகம். வெற்றி 80% நன்மை. 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி ஆங்கில புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மாற்றம் மற்றும் சவால்களை சந்தித்து இறுதியில் லாபம் காணும் ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் பொறுமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு துணை நிற்கும். குரு பகவான் உங்களது ராசிக்கு 5 மற்றும் 8வது வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரையில் சிம்மத்திற்கு 11வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம், பதவி உயர்வு மற்றும் நல்ல ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். பின்னர் 12வது வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வார். இது உங்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகளை கொண்டு வந்து தரும். வீட்டின் பொருளாதார செழிப்பு, வசதிகள் அதிகரிப்பு போன்ற நல்ல செயல்களுக்கான செலவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் உங்களது ராசிக்கு 6வது மற்றும் 7வது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் 8வது வீட்டில் அஷ்டமத்து சனியாக சஞ்சரிப்பதால் சவால்கள் நிறைந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில மந்த நிலை மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எனினும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். ஆன்மீக வழிபாடு, சாதுவான அணுகுமுறை மற்றும் சகிப்புத்தன்மை இந்த காலத்தை சமாளிக்க உதவும். சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தால் எதிர்மறை விளைவுகள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகு மற்றும் கேது பகவான். ராகு பகவான் களத்திரஸ்தானத்திலும் கேது பகவான் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் இருந்தும் ராசியில் சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனினும் வருடத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆண்டின் முதல் பகுதி ஜனவரி முதல் மே வரை சவாலாக இருக்கலாம். சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைப்பு பராமரிப்பது அவசியம். விரும்பிய பலன்களை அடைய கடின உழைப்பு தேவை. அக்டோபர் 2026க்கு பிறகு காலம் மென்மையாக இருக்கும். விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நிதி மற்றும் பொருளாதாரம். குருவின் லாப சஞ்சாரம் காரணமாக ஆண்டின் முதல் பகுதி பணவரவை அதிகரிக்கும். பல வழிகளில் வருமானம் வரும். இழந்த பணத்தை மீட்கும் வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் கேதுவின் சஞ்சாரமும் ஜென்மத்தில் சனி சஞ்சாரமும் சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தலாம்.
ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பழைய கடன்களை அடைத்து சேமிப்பை அதிகரிக்க திட்டமிடுவது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள். திருமண வாழ்வில் அதிக கவனமும் விட்டுக் கொடுத்து செல்வதும் அவசியம். தம்பதிகளிடையே சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கலாம். பேச்சை குறைத்து அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் உறவை பலப்படுத்தலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஆண்டின் முதல் பகுதியில் இதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவை. அஷ்டம ராகுவின் தாக்கம் விலகி இருந்தாலும் கண்டகச்சனியின் காரணமாக இனம் புரியாத மனக்குழப்பங்கள், சோர்வு ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா மற்றும் ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது நல்லது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. சிறிய உடல்நல குறைபாடுகளையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். முக்கிய விஷயங்கள். புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அவசியம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்களை வழிபடுவது நன்மைகளை பெருக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. முக்கியமான பரிகாரம். சனியின் பாதிப்பை குறைக்க சனி பகவானுக்கு எள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது நன்மை அளிக்கும். நரசிம்மரை வழிபடுவது ராகு கேதுவின் தோஷங்களை குறைக்க உதவும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வர எல்லா நன்மையும் உண்டாகும். வழிபட வேண்டிய கோயில். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில் மற்றும் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில்களில் வழிபாடு செய்வது வாழ்வில் முன்னேற்றம் அதிகரிக்கும். சிம்மம். சவால் 60%. 2026 ஆண்டுக்கான கன்னி ராசி ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு முன்னேற்றமும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு ஆண்டாகவும் அமைய அதிக வாய்ப்புள்ளது. உங்களின் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குரு பகவான் உங்கள் 4 மற்றும் 7வது வீட்டின் அதிபதி. அவர் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 11வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியின் கதவுகளை திறந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி 2026 உடன் நீங்கள் நிதி ரீதியாக முன்னேறுவீர்கள். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்கள் மனதில் இருந்த திட்டங்களை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் கல்வியில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான மற்றும் நல்ல மாணவராக அங்கீகரிக்கப்படுவீர்கள். சனி பகவான் கடந்த 2025 ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்த சனி பகவான் உங்களது ராசிக்கு 7வது இடத்திற்கு சஞ்சாரம் செய்துள்ளார். இது கண்டகச்சனியாக கருதப்படுகிறது. இந்த பயிற்சி 7ஆம் இடமான துணை, பங்குதாரர் மற்றும் தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. இதனால் சில சவால்கள் வரக்கூடும் என்றாலும் பயப்படும் அளவுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்காது. பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எனினும் உடல் நலனில் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு மற்றும் கேது பகவான். ராகு பகவான் 6ஆம் இடத்திலும் கேது பகவான் 12ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்கள் நீங்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில சவால்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நன்மை அளிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவானின் 11வது இடத்து சஞ்சாரம் சிறந்த தொழில் வளர்ச்சியை குறிக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி, சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களின் நிர்வாக திறமையும் புத்திசாலித்தனமும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்கலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்டிகளை சமாளித்து உழைப்புக்கேற்ற உன்னதமான பலன்களை பெறுவீர்கள். நிதி மற்றும் பொருளாதாரம். இந்த ஆண்டு பொருளாதாரம் மிகவும் வலுவாக இருக்கும். குருவின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் அல்லது பூர்வீக சொத்து மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பழைய கடன்களை அடைத்து நிரந்தர சொத்துக்கள், வீடு, மனை, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் சனி மற்றும் கேதுவின் சில அம்சங்கள் காரணமாக முதலீடுகளில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவும். சுபகாரிய முயற்சிகள்
திருமணம், குழந்தை பாக்கியம் வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும். உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களின் சமயோஜித பேச்சால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். நாட்பட்ட நோய்கள் கட்டுக்குள் வரும் அல்லது பூரண குணம் கிடைக்கும். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். இருப்பினும் வேலைப்பளு காரணமாக சில சமயங்களில் சோர்வு ஏற்படலாம். சரியான ஓய்வு அவசியம். குறிப்பாக ஒற்றை தலைவலி அல்லது வயிறு தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது நல்லது. பரிகாரம்: கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபடுவது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன்கிழமை தோறும் வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். வழிபட வேண்டிய கோயில்: திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போன்ற கோயில்களுக்கு சென்று வருவது செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும். கன்னி: கனவுகள் நிறைவேறும் 75%. துலாம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள், பரிகாரங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மாற்றம் நிறைந்ததாகவும் புதிய பயணங்களை தொடங்கும் ஒரு ஆண்டாகவும் அமைய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி துலாம் ராசியில் இருந்து 10வது வீட்டில் நிகழும். குரு உங்கள் 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதி. இந்த பயிற்சியின் விளைவாக நீங்கள் உங்கள் வேலையில் முன்னேற்றமடைவீர்கள். நீங்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தால் பணியிடத்தில் பிரச்சனைகள் எழும். உங்களை சுற்றியுள்ளவர்களை உங்களை விட தாழ்ந்தவர்களாக கருதுவீர்கள். இது உங்கள் ஈகோவை அதிகரிக்கும். இது பணியிடத்தில் பிரச்சனைகளை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும். பெற்றோர் உடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும். அவர்களின் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சனி பகவான் துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். இது ரோக சனி நிலை எனப்படுகிறது. இதன் விளைவாக எதிரிகள் பலம் இழப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இது வெற்றியின் காலமாக இருக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ராகு மற்றும் கேது பகவான் 5ஆம் வீட்டிலும் கேது பகவான் 11ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். ராகு மற்றும் கேதுவின் இந்த சஞ்சாரம் துலாம் ராசியினருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், அதன் பின் தொழில் ஸ்தானத்திலும் 10ஆம் இடம் சஞ்சரிப்பார். இது மிகவும் சாதகமான அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளும் ஒப்பந்தங்களும் வெற்றியை தரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் பலிக்கும். உங்கள் தைரியமும் துணிச்சலும் கூடும். இது கடினமான காரியங்களையும் எளிதில் முடிக்க உதவும். நிதி மற்றும் பொருளாதாரம். குருவின் பாக்கியஸ்தான சஞ்சாரத்தால் பணவரவு சீராக இருக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் காணும். சேமிப்பை அதிகரிக்க திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்வது குறித்து யோசிப்பீர்கள். ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரம் காரணமாக வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அவை உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்புள்ளது. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப நிகழ்ச்சிகள், திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த சிறு சிறு சலசலப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது உறவை வலுப்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மோதல்கள் விலகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய நல்ல நட்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக பாதித்த நோய்கள் குணமடையும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உடலின் உற்சாகம் குறையாது. சிறிய பயணங்களின் போது அல்லது வாகன பயணங்களின் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. ஒற்றை தலைவலி அல்லது சிறு சிறு வயிறு கோளாறுகள் வரலாம். உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம். முக்கிய விஷயங்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதுமையான திருப்பங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. ஆன்மீக பயணங்கள்
வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை பெருக்கும். பரிகாரங்கள்: நாள்தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். தேங்காயை தலைக்கு மேல் 7 முறை சுற்றி ஓடும் நீரில் விட எதிர்மறை எண்ணங்களை குறைத்து மன அமைதிக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. வழிபட வேண்டிய கோயில்: கும்பகோணம் ஸ்ரீ அபிமுகேஸ்வரர் கோயில் மற்றும் கஞ்சனூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில் போன்ற கோயில்களில் வழிபாடு செய்ய நீண்ட நாள் நோய் தீரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். துலாம் புதிய பயணம் 85%. விருச்சிக ராசி 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். விருச்சிக ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலனை பொறுத்தவரையில் செல்வம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். எனினும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மற்றும் கலைத்திறமைகளின் மூலம் லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது. குரு பகவான். குரு உங்கள் 2வது மற்றும் 5வது வீட்டின் அதிபதி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது அதிர்ஷ்ட வீடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் காலபுருஷ குண்டலியின் கூற்றுப்படி குரு 9வது வீட்டில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் சமூக ரீதியாக முன்னேறுவீர்கள். இதனுடன் உங்கள் புகழும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி 2026 உங்கள் வாழ்க்கையில் உள்ள சவால்களை குறைக்கும். சரியான முடிவை எடுக்கும் உங்கள் திறன் வலுவாக இருக்கும். நீங்கள் தவறான செயல்களிலிருந்து விலகி இருப்பீர்கள். புனித யாத்திரைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளையும் பெறலாம். சனி பகவான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் ராசிக்கு 3வது மற்றும் 4வது வீடுகளை ஆளும் கிரகம். 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது பொதுவாக ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தாக்கக்கூடும். சிறிய விஷயங்களுக்கு வயிற்று வலி, செரிமான அமைப்பு மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களின் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீர்கள். கல்வியில் இடையூறுகள் ஏற்படலாம். மேலும் மாணவர்கள் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். காதல் உறவுகளிலும் சில பதற்றம் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும், கேது லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் பெயர்ச்சி அடைந்துள்ளன. இந்த பெயர்ச்சியால் மனக்கவலைகள் நீங்கி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் உதவியை நாடி வருபவர்கள் இருப்பார்கள். தொழில் தேக்க நிலை ஏற்பட்டாலும் வருமானம் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடம் சஞ்சரிப்பதால் இது மிகவும் சாதகமான அமைப்பாகும். இதனால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் சஞ்சாரம் மாறினாலும் அதன் பார்வை உங்கள் ராசியை பலப்படுத்துவதால் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், முதலீடுகள் லாபத்தை தரும். பழைய நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி மற்றும் பொருளாதாரம். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் உங்கள் வாக்கு சாதுரியத்தாலும் துணிச்சலாலும் பணப்பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக முடிந்து ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கடன்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உங்கள் சேமிப்பு உயரும். திடீர் தனவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதார நிலை உயர்ந்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த வீண் சந்தேகங்கள் விலகி அந்யோன்யம் கூடும். திருமணம் கைகூடி வரும். சுபகாரியங்கள் இல்லத்தில் இனிதே நடைபெறும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். புத்திர பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். நாள்பட்ட நோய்கள் குணமாகும். உங்களின் மன வலிமையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். இருப்பினும் அதிக வேலைப்பழுவின் காரணமாக சோர்வு ஏற்படாமல் இருக்க சரியான நேரத்திற்கு ஓய்வும் நிதானமும் அவசியம். பொதுவாக ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. முக்கிய பரிகாரம். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானை வணங்குவது மிகவும் நல்லது. செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது தைரியத்தையும் வெற்றியையும் தரும். ஸ்ரீ கால பைரவரை வணங்குவது தடைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்பட உதவும். வழிபட வேண்டிய கோயில்கள்: திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், சென்னிமலை ஸ்ரீ புற்று நாகம்மன் கோயில் ஆகிய கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வர 2026ஆம் புத்தாண்டு உங்களுக்கு புதுவிதமான ஆண்டாக அமையும். விருச்சிக ராசி. போராட்டம் 65%.
தனுசு ராசி 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு லாபகரமானதாகவும் புதிய உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகளால் வெற்றியை காணும் ஆண்டாகவும் அமைய வாய்ப்புள்ளது. உங்களின் தன்னம்பிக்கை உயரும் முழுமையான பலன்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குரு பகவான் உங்களது ராசிநாதன். குரு பகவான் குருவின் இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் நிகழும். மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மற்றும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திறன் கொண்டதாக இருக்கும். குருவின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு நிகழ்வுகளை கொண்டு வரும். ஒருபுறம் உங்கள் ஆன்மீக திறன் வளரும், மறுபுறம் உலக இன்பங்கள் மற்றும் பொருள் வசதிகள் மீது வெறுப்பு உணர்வு மனதில் எழலாம். குரு பெயர்ச்சி 2026 உங்கள் நிதி திட்டங்களில் சில குறைபாடுகளை கொண்டு வரலாம். குருவின் இந்த பெயர்ச்சியின் தாக்கத்தால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளலாம். எனவே நீங்கள் எப்போதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சஞ்சரிப்பார். இது உங்கள் ஜாதகத்தில் 2 மற்றும் 3வது வீடுகளின் அதிபதி. 4வது வீட்டில் சனியின் பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சூழ்நிலையில் மகிழ்ச்சி குறைந்து வாழ்க்கையின் உண்மைகள் வெளிப்படுகின்றன. நாம் மூழ்கியிருக்கும் பொருள் வசதிகளில் சிக்கல்கள் வர தொடங்குகின்றன. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். நுரையீரல், எரிச்சல், மார்பு தொற்று போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ராகு கேது பெயர்ச்சி. இதுவரையிலான 4வது இடத்தில் சஞ்சரித்த ராகு இப்போது 3வது இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது தைரியத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடும். 9ஆம் இடத்தில் இருந்த கேது இப்போது 3ஆம் இடத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது தொழில், வேலை மற்றும் வியாபாரம் போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். தொழில் மற்றும் உத்தியோகம். உங்கள் ராசிநாதரான குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடம் சஞ்சரிப்பதால் இது புதிய கூட்டணிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளால் லாபத்தை குறிக்கிறது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இதனால் உத்தியோகத்தில் நிலையான முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த வேலை சுமைகள் படிப்படியாக குறையும். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை தொடங்கலாம். வியாபாரத்தில் லாபம் கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டு. உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுவதால் சவால்களை சுலபமாக சமாளிப்பீர்கள். நிதி மற்றும் பொருளாதாரம். குருவின் சஞ்சார நிலை காரணமாக பொருளாதார நிலைமை வலுப்பெறும். வருமானம் பல வழிகளில் இருந்தும் வர வாய்ப்புள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த நிதி பிரச்சனைகள் மற்றும் கடன்கள் கட்டுக்குள் வரும். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக சொத்து சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். சேமிக்கும் எண்ணம் வலுப்பெறும். எனினும் குடும்ப சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குருவின் 7ஆம் இடத்து சஞ்சாரம் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது. திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் கூடும். திருமண தடை நீங்கி வரன் அமையும். பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களின் மதிப்பு உயரும். இருப்பினும் சனி மற்றும் கேதுவின் சஞ்சாரம் காரணமாக தந்தையாருடன் சில மனஸ்தாபங்கள் வந்து நீங்கலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். குருவின் அருள் பார்வை இருப்பதால் நாள்பட்ட உபாதைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த அலைச்சல், சோர்வு போன்ற நிலைமை மாறி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வாகன பயணங்களில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக நெடுந்தூர பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கிய விஷயங்கள். புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்களை துணிச்சலுடன் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். புனித யாத்திரைகள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தனுசு ராசியினர் வழிபட வேண்டிய கோயில் மயிலாடுதுறை ஸ்ரீ மயூரநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோயில் மற்றும் தனுசு ராசிக்கான சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில்கள். குறிப்பாக குருவின் ஆதிக்கம் நிறைந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று வருவது தனுசு ராசியினரின் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாக்கும். தனுசு வெற்றிக்கான படிக்கட்டு 75%. மகரம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பொது பலன். மகரம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கடும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிதி நிலைமையில் ஜாக்பாட் அடிக்கும் ஒரு வருடமாக அமைய வாய்ப்புள்ளது. உங்களது பொறுப்பு மற்றும் கடமை உணர்வு உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். குரு சஞ்சாரம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி
ரண ருண ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடம் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் சாமர்த்தியத்தால் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பிறகு 7வது வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வதால் திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். மேலும் உங்கள் துறையில் வெற்றி பெறுவீர்கள். பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வாழ்க்கை தரம் மேம்படும். சனி சஞ்சாரம். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை அளித்து ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்கான 3ஆம் இடம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். உங்களின் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி தருவார். வாகன சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு 2ஆம் வீடு சஞ்சாரம் செய்துள்ளார். இதேபோன்று கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு 8ஆம் வீடு சஞ்சாரம் செய்துள்ளார். இந்த பயிற்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு நிதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் மற்றும் உத்தியோகம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, எதிர்பார்த்த பதவி உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். அரசு துறை பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் லாபகரமானதாக அமையும். விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் தொழில்கள் ஆதாயம் தரும். நிதி மற்றும் பொருளாதாரம். இந்த ஆண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் தனவரவு அல்லது நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வர வாய்ப்புள்ளது. கடன்கள் படிப்படியாக குறையும். குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியும். எதிர்கால சேமிப்புக்கான வழிகளை தேடுவீர்கள். இருப்பினும் ராகு கேதுவின் சஞ்சாரம் காரணமாக மறைமுக செலவுகளும் அலைச்சலும் இருக்கும். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினர்களை அரவணைத்து செல்வீர்கள். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவி இடையே அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து மனம் விட்டு பேசுவதன் மூலம் உறவு மேலும் பலப்படும். சிலருக்கு உடன் பிறந்தவர்களால் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புள்ளதால் அனுசரித்து செல்லவும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய உபாதைகள் வந்து நீங்கலாம். குறிப்பாக தசை பிடிப்பு, கண் கோளாறு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. குருவின் 6ஆம் இட சஞ்சாரம் காரணமாக உடல் எடையை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்வது அவசியம். சரியான நேரத்துக்கு உணவெடுத்துக் கொள்வது உடல் நிலையை பாதுகாக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் இருக்கும் தாயாருக்கு மல்லிகை பூ சமர்ப்பித்து வழிபடுவது பொருளாதார செழிப்பை பெற்று தினசரி சிவபுராணம் படிப்பது மன அமைதியை தரும். வழிபட வேண்டிய கோயில் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் மற்றும் திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. மேலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் ஆதிக்கம் உள்ளதால் சிதம்பரம் நடராஜர் மற்றும் திருவாரூர் தியாகராஜர் கோயில்களிலும் வழிபடுவது நன்மை பயக்கும். மகரம் ஜாக்பாட் 85% நன்மை. கும்பம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள், பரிகாரங்கள். கும்பம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாகவும் புதிய நம்பிக்கையை தரும் ஆண்டாகவும் அமைய வாய்ப்புள்ளது. உங்களின் தன்னம்பிக்கை உயர்ந்து வெற்றி உங்கள் வசமாகும். குரு பெயர்ச்சி. கும்பராசியினருக்கு குருவின் சஞ்சாரம் 6வது வீட்டில் நிகழ்கிறது. இது உங்கள் 2 மற்றும் 11வது வீட்டின் அதிபதி. 2026இல் நிகழும் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது. உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். இது உங்களை தொந்தரவு செய்யலாம். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். எனவே உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். உணவில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யலாம். சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி 2025இல் கும்பராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டில் பாத சனியாக வந்துள்ளது. 2வது வீடு பேச்சு மற்றும் செல்வத்தின் வீடு என்று கூறப்படுகிறது. சனி உங்கள் ராசிக்கும் 12வது வீட்டிற்கும் அதிபதி. அத்தகைய சூழ்நிலையில் சனி 2வது வீட்டில் சஞ்சரிப்பது வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறுவீர்கள். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு இப்போது உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் திடீர் பயணங்கள் ஏற்படலாம். உங்கள் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் 1க்கு 2 முறை சரிபார்த்து செயல்படுவீர்கள். கேது
7ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் துணைவருடன் நெருக்கம் அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடம் சஞ்சரிப்பார். இது மிகவும் சாதகமான அமைப்பாகும். உங்களின் புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம் போன்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தடையில்லாமல் கிடைக்கும். உங்களின் தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை காண்பீர்கள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கப்பெறும். நிதி மற்றும் பொருளாதாரம். குருவின் வலுவான சஞ்சாரத்தால் பணப்பற்றாக்குறை அகலும். வருமானம் சீராக இருக்கும். பணவரவு திருப்தி அளிக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தின் நிதி நிலைமை உயரும். புதிய முதலீடுகள் செய்வது குறித்தும் சொத்து சேர்ப்பது குறித்தும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எனினும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் ராகுவும் 1 கேது 7ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பம் மற்றும் உறவுகள். குருவின் 5ஆம் இட சஞ்சாரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும். மன இறுக்கங்கள் நீங்கி வீடு மகிழ்ச்சியில் திளைக்கும். திருமண தடை நீங்கி சுபமான வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ராகுவின் சஞ்சாரம் காரணமாக ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு, அலர்ஜி, தொற்று போன்ற சிறிய உடல்நலக் கோளாறுகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது அவசியம். பொதுவாக பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. சிறு சிறு உபாதைகளுக்கு சரியான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் போதும். முக்கிய பரிகாரம். சனிக்கிழமை தோறும் சிவாலயம் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது. நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றியை தரும். கும்ப ராசியினர் வழிபட வேண்டிய கோயில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயில் மற்றும் கும்பகோணம் மகா கணபதி கோயில் ஆகிய கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வர வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். கும்பம் திருப்பு முனை 80% நன்மை. மீன ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள், பரிகாரங்கள். மீனம் ராசி என்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புதிய சொத்துக்கள் சேரும். தள்ளிப்போன காரியங்கள் நிறைவேறும் ஆண்டாக அமையும். எனினும் 7.5 சனியின் இறுதியாட்டம் காரணமாக சில சவால்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டின் பெரும்பகுதி சுகஸ்தானமான 4வது இடத்தில் குரு பகவான் அர்த்தாஷ்டம குரு சஞ்சாரம் செய்வதால் சிறு தடை, தாமதம், அலைச்சல் உண்டாகும். எனினும் சொத்து சேர்க்கை, வீடு கட்டும் கனவு நிறைவேறும். குருவின் பார்வை பலன் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சனி பகவானை பொறுத்தவரையில் விரயஸ்தானமான 12வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பின் 2026ஆம் ஆண்டில் முதல் ஸ்தானமான ஜென்மச்சனியாக மாறுகிறார். சனி பகவானை பொறுத்தவரையில் ஜென்மஸ்தானமான முதல் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜென்மச்சனியாக இருக்கிறார். இதன் காரணமாக வீண் அலைச்சல் உண்டாகும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். கடினமாக உழைக்க வேண்டி வரும். ராகு பகவான் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். புதிதாக கடன் வாங்க நேரிடும். வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேது பகவான் இதே போன்று 6வது இடமான ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத நோய்கள் ஏற்படலாம். எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, வழக்கு தொடர்பு ஏற்படக்கூடும். மன அமைதி பாதிக்கப்படும். உத்தியோகம். குருவின் பார்வை பலத்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். எனினும் ஜென்மச்சனியின் காரணமாக கடின உழைப்பிற்கேற்ப பலன் கிடைக்க அதிக போராட வேண்டி வரலாம். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் வரி சம்பந்தமான அரசு கெடுபிடிகள் தளரும். தேங்கி கடந்த
சரக்குகளை விற்பனை செய்வீர்கள். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் சீராக இருக்கும். எனினும் 7.5 சனியின் காலகட்டம் மற்றும் விரயச்சனியின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப விரயங்களாக ஆடை ஆபரணம், திருப்பணி, திருமணம், வீடு கட்டுதல், வாகனம் மாற்றிக்கொள்வது நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிபிறக்கும். சனி பகவானின் பார்வை 2வது இடத்தில் பதிவதால் தனவரவுக்கு குறை இருக்காது. குடும்பம் மற்றும் உறவுகள் கணவன் மனைவிக்கிடையில் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முதுகு, மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் வந்து நீங்கலாம். தந்தை வழி உறவில் சில பிணக்குகள் வந்து நீங்கும். ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உஷ்ணம் தொடர்பான சரும நோய்கள் ஏற்படலாம். கண் கோளாறு மற்றும் மூட்டு வலி போன்ற உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு. மருத்துவரின் ஆலோசனை நன்மை அளிக்கும். பரிகாரம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்குவது சிறப்பு. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பதும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதும் நன்மை அளிக்கும். வழிபட வேண்டிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் தேவராயன்பேட்டை ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் கோயில் மற்றும் சித்தர்கள் மகான்களை வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனம் நினைத்தது நிறைவேறும். 70% நன்மை.